அதில் எந்த ஒரு இதுவுமே செய்யலை. அந்த போர்டை வச்சதுக்கு அவங்க வந்து இவங்க எல்லாம் போர்டு வைக்கிறாங்கிற ஒரு சாதிய வன்மத்தோடு வந்து அந்த போர்டை உடைச்சி நம்ம மக்களை ஃபுல்லாக வந்து அடித்து விரட்டுறாங்க. இது சம்மந்தமாக வந்து பண்பாட்டுக் கழகம், வர்த்தக சபை, கிழக்கு வட்டாரம் நம்ம சங்கம், அதுபோக அரசியல் கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து போலீஸில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அங்கே பாதிக்கப்பட்ட எங்கள் மக்களை பார்க்க போகணுன்னு. அதில் போலீஸுடைய அனுமதியோடு போகிறோம். போய் அங்கே பார்க்குறோம். பார்த்ததுக்கு பிறகு போலீஸ் அனுமதியோடு அந்த பிளக்ஸ் போர்டு வந்து அந்த கிராமத்து மக்கள் வைக்கிறாங்க. பிறகு போலீஸோடைய ரிட்டன் நம்ம ஊருக்கு வந்துடுறோம். அந்த ரிட்டன் வர்ற வழியில் பெருமச்சேரிக்கிட்ட வந்து ஒரு கும்பல் மறைச்சி எல்லாத்தையுமே கல்வீசி தாக்குறாங்க. ஒரு சில ஆயுதங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அச்சுறுத்துறாங்க. போலீஸையுமே அடிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகு இரவு சத்திரக்குடியில் இந்த மாதிரி கல்வீச்சு தாக்குதல்கள்லாம் நடந்ததுனால ஒரு ஆர்ப்பாட்டம் சத்திரக்குடி கிராமத்தில் உள்ள இளைஞர்கள்லாம் செய்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து வாகனத்தில் வந்தவங்களை இவங்க கல்வீச்சு தாக்குனதாக நம்ம சமூகத்து தேவேந்திர சமூகத்தை சார்ந்த ஒரு 7 பசங்களை வந்து போலீஸு நைட்டோட நைட்டாக 2:30க்கு போய் வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதாக சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக காலையில் பண்பாட்டுக் கழகத்தில் ஒரு கூட்டம் போட்டோம். எல்லாருமே கலந்து பேசி இது சம்மந்தமாக எஸ்பியை பார்க்கணும்னு சொல்லி ராமநாதபுரம் எஸ்பியை போய் பார்த்தோம். பார்த்ததில் அங்கே உள்ள நிலவரத்தை சொல்லி உண்மையாக இளமனூர் சமூகத்தில் வந்து யார் யார் குற்றவாளிகளோ அவங்களுக்குலாம் கைது செய்ய சொல்லி வலியுறுத்தியிருந்தோம். ஆனால் நேற்று மதியமே வந்து சிவகங்கை எஸ்பி வந்து ஒரு 7 பேரை கைது பண்ணி வச்சுருந்தார். வச்சுருந்த நபர்களை எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் விட்டுட்டதாக வந்துட்டு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி கூட்டம் எதுக்குன்னு சொன்னால் இளமனூரில் உண்மையாக நம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அவங்களுடைய பாதுகாப்பை சிவகங்கை மாவட்ட காவல்துறை உறுதி செய்யணும். அதுபோக அங்கே அந்த போர்டை உடைச்ச சம்பவமாக இருக்கட்டும், அங்கே நடந்த மற்ற பிரச்சனைகளுக்கு யார் யார் காரணமோ அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும் விரைவில். அதை தான் இன்றைக்கி 2 கோரிக்கை சொல்லியிருக்கோம். அதை தவிர்த்து கல்வீச்சு தாக்குதல் நடத்தினாங்க, அவங்க மீதும் வழக்கு பதிவு செய்யணும். ஆனால் இதை தாண்டி வந்து இதில் போராட்ட களத்தில் வந்து நின்றவங்க, இந்த இதுக்கான உரிமை குறை கொடுத்தவங்க, இவங்கள் மீதுலாம் வந்து ஒரு பொய்யான வழக்கை வந்து இந்த காவல்துறை பதிகிறதாக ஒரு தகவல் வருது. அந்த மாதிரி வழக்குகள் பதிவு பண்ணால் அதை ரத்து செய்யணும். ஒருவேளை அப்படி வழக்கு பதிவு பண்ணால் இந்த சங்கங்கள் எல்லா சங்கமும் பரமக்குடியில் இருக்கக்கூடிய தேவேந்திர பண்பாட்டுக் கழகமாக இருக்கட்டும், மற்றபடி ராமநாதபுரம், மற்றபடி எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு ஆர்எஸ் மங்கலம், முதுகுளத்தூர், கடலாடி எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு சில போராட்டத்தை மிகப்பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகிற விதமாக மாறிடும். அதனால் பொய் வழக்குகள் பதிவு செய்யக்கூடாது. அதுபோக வந்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணுங்கிற கோரிக்கையில் வலியுறுத்தி இந்த கூட்டத்தை நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். இந்த நாளைக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே டைம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து உண்மை குற்றவாளிகளை கைது செஞ்சுருவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி செய்யலைன்னு சொன்னால் நம்ம வந்து மறுபடியும் நாளைக்கு இந்த கூட்டத்தை நம்ம கூட்டி என்ன செஞ்சுக்கலாங்கிறத முடிவு பண்ணிக்குவோம்.